கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டோடைய கிருபையினால எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஸ்வீட்டா பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு தாங்கப்பா. ஒரே அடியா அடிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஸ்வீட்டா பேசுங்கன்னு. ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கும் எப்படின்னு தெரியல. ஆனாலும் பொதுவா பாருங்க, ஒண்ணுக்கு முடிவு வரும்போது ஒன்று துவக்கப்படுது. இந்த உலகத்துல ஒரு துவக்கம்னு வர்றதுக்கு முந்தி ஏதோ ஒரு முடிவுக்குள்ள வருது. இப்ப ஆதி ஆமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம். அங்கே ஒரு இருளுக்கு ஒரு முடிவும் வெளிச்சத்துக்கு ஒரு உதயமான ஒரு ஆரம்பமாய் காணப்பட்டது. அங்கே ஒரு ஒழுங்கின்மைக்கு ஒரு முடிவும் ஒரு நல்லது என்று காண்கிற ஒரு துவக்கமும் ஆரம்பித்தது. இது போல வாழ்க்கையில சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, தேசத்திலும் உலகத்திலும் சரி, சம்பவங்களிலும் சரி, ஒரு முடிவும் ஒரு துவக்கமும் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப 2025க்கு ஒரு முடிவு, 2026க்கு ஒரு துவக்கம். ஸ்பிரிச்சுவலா எடுத்து பார்த்தாலும் ஒரு மோசேக்கு ஒரு முடிவு, ஒரு யோசுவாவுக்கு ஒரு துவக்கம். அல்லேலூயா. ஒரு சவுல் ராஜாவுக்கு ஒரு முடிவு, ஒரு தாவீது ராஜாவுக்கு ஒரு துவக்கம். அல்லேலூயா. இப்படி ஒரு முடிவு, ஒரு துவக்கம் அப்படிங்கிறது வேதத்துல அநேக இடத்துல இருக்குது. அதனால இன்றைக்கும் கூட அப்படி ஒரு முடிவும் ஒரு துவக்கமான அனுபவத்துல நாமும் கூட இந்த 2025ல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சில விஷயத்துக்கு ஒரு முடிவும் ஒரு சில விஷயத்துக்கு ஒரு துவக்கமான அனுபவத்தோடு கூட புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்தால் நலமாயிருக்கும். அதுக்கு ஒரு 2 பேர் நம்ம எடுத்துக்கணும். சரியா? அதுக்கு தான் சொன்ன, மோசே என்கிற தெய்வ மனுஷனுக்கு ஒரு முடிவு, யோசுவா என்கிற ஒரு தெய்வ மனுஷனுக்கு ஒரு துவக்கம் உண்டானது. இது போல இன்னைக்கு வேதத்துல இருந்து ஒரு தெய்வ மனுஷன் 2 பேரை எடுத்து ஒரு தெய்வ மனுஷனுக்கு முடிவும் ஒரு தெய்வ மனுஷனுக்கு துவக்கம் என்கிற விதத்துல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒப்பிட்டு படிக்கப்படும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ எலியா எலிசா என்கிற அந்த தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து எலியாவின் முடிவும் எலிசாவின் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பேசுவோம். எலியா தீர்க்கதரிசியுடைய முடிவும் எலிசா தீர்க்கதரிசியுடைய ஆரம்பம். அப்போ தலைப்பு எப்படி போட போறோம்? எலியாவின் முடிவும் எலிசாவின் துவக்கம். ரொம்ப நல்ல ஒரு தலைப்பா எடுத்துக்கொள்ளும். ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா 11வது வசனத்திலே எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். 14வது வசனத்திலே எலியாவின் தீர்க்கதரிசி ஆகிய எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வை எலிசா தீர்க்கதரிசியுடைய கைக்கு வந்தது. அங்கே ஒரு துவக்கம். எப்படி எலியா தீர்க்கதரிசி யோர்தானை கடந்து தன்னுடைய ஜீவியத்திலே பரலோகத்துக்கு ஏறி போகிற அனுபவத்தில் ஒரு முடிவு உண்டானதோ, அதே போல எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் மேல் இருந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தானை பிரிந்து மறுபடி வந்து அங்கே இருந்து அவருக்கு ஒரு துவக்கம். இங்கே அவர் முடிக்கும்படி யோர்தானை கடந்து போகிறார். அங்கே அவர் துவக்கும்படி மறுபடியுமாக ரிட்டர்ன் வருகிறார். அல்லேலூயா. இவர் முடிக்கும்படி ஒரு பயணத்தை போகிறார், அவர் துவக்கும்படிக்கு திரும்ப ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியை, அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வருஷ கடைசியிலே எலியாவின் காரியங்களுக்கு ஒரு முடிவும் எலிசாவின் அனுபவங்களிலே ஒரு துவக்கமும் தேவையாய் காணப்படுகிறது. இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எலியா தீர்க்கதரிசியின் அனுபவங்கள்ல இருந்த சில சம்பவங்கள், சில விதமான காரியங்கள் இருந்திருக்க கூடும். அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு எலியாவின் சால்வையால் எலிசா ஒரு புது ஊழியத்தை ஆரம்பித்தது போல
ஒரு புதுவிதமான அபிஷேகத்தின் அனுபவத்தோடு துவங்கினது போல இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் பெரிதான கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையிலும் 2026 எலிசா தீர்க்கதரிசியின் ஆரம்பத்தை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேட்டு கர்த்தரிடத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த நாட்களில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களிலே நம்முடைய ஊழியங்களிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எந்தெந்த காரியங்களின் அனுபவங்களே எலியாவின் காரியத்துக்கு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதமாய் பார்க்க போகிறோம். எலியாவின் முடிவு என்று சொல்லும் போது தீர்க்கதரிசியாகிய எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில நெகட்டிவான மைனஸான சில காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட சில காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடாது என்பதாக தியானித்து எலிசாவின் ஆரம்பமான அந்த அனுபவங்கள் தேவை என்பதாக பேசி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. எலியாவின் முடிவு அப்படின்னா எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் இருந்த சில குறைவுகள். அதுக்காக எலியா என்கிற தீர்க்கதரிசி குற்றவாளி ஆகாதவர் என்று அல்ல. எலியாவின் முடிவும் எலிசாவின் துவக்கம் என்று சொல்லும் போது நம்முடைய லைஃபுக்குள்ளே இருக்க வேண்டிய சில விஷயங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். முதலாவதாக தீர்க்கதரிசியாகிய எலியாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு சின்ன குறைவாக நாம் சொன்னால் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவாக முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளுகிறது அல்லது எலியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு அப்படிங்கிற பகுதியை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும்போது நம்முடைய லைஃப்ல இந்த வருஷ கடைசியில நமக்குள்ள உண்டாக வேண்டிய ஒரு முடிவு என்று சொன்னால், தீர்க்கதரிசி ஆகிய எலியா பேசி கொண்டு வரும்போது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நான் உங்களுக்கு வைராக்கியமாயிருந்தேன் அப்படின்னு பேசிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம். எலியா தீர்க்கதரிசிக்குள்ள காணப்பட்ட ஒரு குறைவா சொல்லிக் கொண்டால் நான் என்னங்கிற ஒரு சுயம் இருந்திருக்கிறது. நான் என்னங்கிற ஒரு சுயம் இருந்திருக்கு. நான் மாத்திரம். 18வது வசனத்தை வாசித்தா ஆண்டவராய் இயேசுப்பா எலியா தீர்க்கதரிசிட்ட பேசும்போது சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 7000 பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் மாத்திரம் தான். இந்த வருஷ கடைசியில ஊழியக்காரனாகி எனக்குள்ள இருக்கிற நான் என் என்கிற சுயத்துக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய சோர்வுக்கு காரணம், அநேக தெய்வ பிள்ளைகள் சில நேரங்கள்ல செத்தா நல்லது நீ நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த நான் என்கிற வார்த்தை தான். நான் ஒருவன் மாத்திரம் என்கிற ஒரு வார்த்தை தான் அதற்கு காரணமாயிருக்கு. நான் மட்டும்தான் இருக்கிறேன், எங்க சபை மட்டும்தான், எங்க ஸ்தாபனம் மட்டும்தான், நாங்க பேசுறதுதான் உபதேசம், நாங்க பேசுறதுதான் சத்தியம், நான் எங்க ஊழியக்காரங்க மட்டும்தான் ஊழியக்காரங்க, நான் செய்யற ஊழியம் மட்டும்தான் சரியான ஊழியம். அப்படிலாம் நம்ம நினைக்கிற இடத்துல இருந்தாலே நமக்குள்ள கண்டிப்பா சோர்ந்து போகக்கூடிய நிலவரம், வேதனைப்படக்கூடிய நிலவரம், புலம்பக்கூடிய நிலவரம், பலதரப்பட்டதான தேவ வசனத்துக்கு மாறான தேவன் விரும்பாத சில விதமான வேதனைகளுக்கு நாம் உட்பட வேண்டியது அவசியமாகிவிடும். நல்ல தீர்க்கதரிசிங்க எலியா சாதாரணப்பட்டவங்க இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால கடைசி வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவருடைய மேல அந்த அபிஷேகம் இருந்துச்சு. அவனோட வாழ்க்கையில காணப்பட்டது நான் என்ன என்கிற சுயம். வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அநேகருக்குள்ள இந்த அனுபவம் இருந்திருக்குங்க. ஏசாயாவுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது அங்கே தேவனால் உண்டாக்கப்பட்ட தூதர்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி உண்டாவதற்கு காரணம், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் உன்னதமான ஒரு கோப்பாவேன், நான் வடபுறத்தில் உள்ள சீயோன் பர்வதத்தில் இருப்பேன், நான் என் என்கிற வார்த்தை மேலோங்கி கொண்டே இருக்கும். வாசிங்கள்.
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். நான் என் என்கிற அனுபவம், எதை குறிச்ச விஷயத்திலும் நான் என் என்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். தூதர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நான் என் என்கிற அனுபவம். நான் என் என்கிற வார்த்தை நமக்குள்ள வந்துட்டனாலே மனமேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்க, பெருமை உள்ளவனை கர்த்தருக்கு பிடிக்கவே செய்ய. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எலியா என்கிற தீர்க்கதரிசி ஆகிய தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைவு என்று சொன்னால், நான் என் நம்முடைய லைஃப்ல இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், நான் என் என்கிற அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்ல பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தேவனை தேடுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன். ஐயோ, கிருபை, தேவனுடைய கிருபை நம்மளாலெல்லாம் உண்டானது நீ நினைச்சிடக்கூடாது. உபாகம் 8:17 வசனம் நீ நினைக்கிறேன். உபாகம் 8:17 வாசித்து பார்த்தா என் சாமர்த்தியம், என் சம்பாத்தியம் அப்படியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் உன் இருதயத்துல வெளியே கூட கேட்காண்டா, உன் இருதயத்துல சொன்னாலே போதும். என் லைஃப்ல எல்லாம் நான் நிறைய நாள் வெளியே தெரியாத விதத்துல நல்ல ஆண்டவருடைய கிருபையினால அடி வாங்கியிருக்கிறேன். எப்பெல்லாம் டூ வீலர்ல போகும்போது எனக்கு ஓட்டவே தெரியாது, ஏதோ நான் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல என் வண்டியில இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை. சின்ன வயசுல இருந்தே என்னுடைய விளையாட்டு துறையில எப்பெல்லாம் ஜெயித்துலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம், அந்த மேட்ச் எல்லாம் கண்டிப்பா தோத்துருக்கு. எத்தனையோ பிரசங்கங்கள், மனத்தாழ்மையா சொல்றேன், நல்லா பேசலான்னு நினைச்ச பிரசங்கங்கள் தண்ணி விட்டது போல பேசுறது போல உள்ள சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம் கேட்ட ஜனங்கள். ஆனா எனக்கு தெரியும், வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வசனத்தை மறுபடி ஒருக்கா கூட வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன், எல்லாம் கிருபை. அல்லேலூயா. என்னால முடியும், நான் நினைச்சா வார்த்தையெல்லாம் நமக்குரியதே கிடையாது. வேதத்துல வாசிக்கும் போது சிலரை நினைவு கூட்டுறோம். வருஷ கடைசியா இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கட்டும். கேட்கிற யாரா இருந்தாலும் உங்களுடைய ஜீவியத்தை ஒரு தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 4:30-31 வாஸ்தா. தானியேலின் புஸ்தகம் 4:30-31 வாஸ்தா வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்தின் அரண்மனைக்காக நான் கட்டின மகா பாபிலோன். முடிஞ்சு 12 மாசம் அவன் கண்ட தரிசனம் சொப்பனத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் தவணை கொடுத்தார். டைமிங் மாறிச்சு, அவ்வளவுதான். நிறைய ஸ்தாபனங்கள்ல இருந்து, நிறைய ஊழியர்கள்ல இருந்து, நிறைய தனிப்பட்ட சபைகள் வரைக்கும் விழுந்ததுக்கு காரணம், என்ன சொல்ல போனா நிறைய ஊழியக்காரருடைய வீழ்ச்சிக்கு கூட காரணம் இதான். நான் தெய்வீக சுகத்தில் இருக்கேன், நான் பிரதிஷ்டியா இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்காய் ஜீவிக்கிறேன் தெரியுமா? எலியா சொன்னது போல நான் ஆண்டவருக்காய் வேத பக்தி வைராக்கியமா உள்ள அங்கே இருந்துக்கின்ற ஏன் நீ ஓடுறா? நான் என்னங்கிற கேஸ் எல்லாம் நின்னுக்கிட முடியாது இந்த மார்க்கத்தில். அல்லேலூயா. நான் ஆண்டவரா இயேசுவா சொல்ல, நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் செய்ய முடியல. டைமிங் மிஸ் ஆயிட்டா உறக்கம் கூட நீங்க நினைச்சா வராது.
ஆண்டோடைய சமூகத்துல வேணா உறங்கிக்கலாம், வீட்டுல போனா உறக்கம் வராது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21:7 வாசித்தா, 1 ராஜாக்கள் 21:7 வாசித்தா, ஏசபேல் ஆகாப்ட சொல்ல, நான் உமக்கு நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை வாங்கி கொடுப்பேன். வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய ஈசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். நான் உமக்கு கொடுப்பேன். திராட்சை தோட்டம் நாபோத்துக்குரியதுங்க. நாபோத்துக்குரிய திராட்சை தோட்டம், தோட்டம் நாபோத்துக்குரியது. அவர் சொல்ல, நான் உமக்கு கொடுப்பேன். வாழ முடிஞ்சுதா? இல்ல. நான்ங்கிற வார்த்தை வேதத்துல உபயோகப்படுத்துறவங்க எல்லாம் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால்தான் சொல்லுவாங்க, எஸ் ஓ என்ன சன், எஸ் ஐ என்ன சின். நான் நல்லா கவனிச்சு பார்த்திருக்கேன். நான்ங்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மருந்து கொடுத்தாலும் சில வியாதி சுகமாகவே செய்ய, எந்த ஆஸ்பத்திரி போனாலும் நோய் குணமாகாது. அவங்க எல்லாம் அந்த நான் என்னங்கிற ஒரு வார்த்தைக்குரியவங்க. அதனால நான் என்னங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திட கூடாது. நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் நல்லவோ, நான் நல்லவே, பேச்செல்லாம் தேவையே கிடையாது. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது ஏசாயாவுடைய புஸ்தகம் 37:25 வாசித்தா, 37:25 வாசித்துட்டு 37:28-29 வாசித்த. வாசிங்க. நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். பாருங்க, அசீரியன் சொல்ல, நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்று என் அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்க 28-29 வாசிங்க. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் இருப்பை ஆண்டவராகிய இயேசுவா தேவன் சொல்ல, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது, நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசுறது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கில் வார்த்தைக்கு ஒரே சொந்தம். படைச்ச தெய்வம் நானே கர்த்தர். அவரே பூமிக்கு வந்தா சொல்லுவார், நான் சுயமாய் வரலன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நானே கர்த்தர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர், நான் படைச்சவர் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. வேற ஒரு ஆளு நான் என்னன்னு எடுத்து விட கூடாது. அந்த வார்த்தையை எடுத்துட்டீங்க, பேசுற நான் எடுத்துட்டேன், தொலைஞ்சே. நான் என் அப்படிலாம் பேசிடவே கூடாது. அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. அல்லேலூயா. எப்பெல்லாம் அந்த வார்த்தையை எடுக்கிறீங்களோ தனிமையாயிருவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 1,85,000 பேர் செத்தாங்க. வீட்டுக்கு போனா பெத்த பிள்ளையை வெட்டி கொண்டு விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். வேதத்துல வாசிக்கிறதான வேளையிலே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயம். மீகாவுடைய புஸ்தகம் 6:8 வசனத்தை வாசித்தார். மீகாவுடைய புஸ்தகம் 6:8 வசனத்தை வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கேட்கிறார். இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்க. நான் சார்ந்தவ மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் அழகு, கொஞ்சம் அந்தஸ்து, கொஞ்சம் முடி, கொஞ்சம் அலங்காரம் இருந்துட்டா என்ன காட்டுறாங்க. ஆமா, இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நம்ம தெய்வ பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, மனத்தாழ்மையாய் நடக்கணும். அல்லேலூயா. ஆமா, வெறுமையாய் வந்து வெறுமையாதான் என்ன செய்ய போறோம்? வரும்போதாவது ஒரு நல்ல அழகான உடலோடு வந்தோம்.
போகும்போது இதையும் போட்டுக்கிட்டு தான் போனோம். அல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எண்ணிருந்த உயிர்கள், மனிதனை தேவன் படைத்தது, மனித படைப்பில் இருக்கிற விசித்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேங்கிறார். காரிருளில் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய காரியத்தை நம்ம அறிந்திருக்கும் போது நாம் இந்த நாட்கள்ல பெருமைக்கு ஏதுவா இடம் கொடுத்துடவே கூடாது. அல்லேலூயா. படிப்பு, அழகு, அந்தஸ்து, சிலருக்கு வாட்ட இங்கிலீஷ் இருந்துட்டுனா போதும். வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சரி எதையாவது ஒரு 4 இங்கிலீஷ அஞ்சு முஞ்சி பேசிட்டாங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வியாதிக்கு முன்னால மூக்குல சளி வலிகிறதுக்கு முன்னால நிக்க முடியாது. தொண்டையில சளி கட்டிட்டுனாலே போதும், நல்லா பேசுங்கன்னா நீ பேசிட முடியுமா? இவ்வளவுதான் நம்ம நல்ல வரும். அதுலயும் கொஞ்சம் கூடுதலானா படுத்துக்கிட வேண்டியதான். அதுலயும் கொஞ்சம் கூடுதலாச்சுன்னா தூக்கி வச்சு வண்டியில வச்சு கொண்டு போக வேண்டியதான் பாடி. 2 விதத்துல சொன்னேன் நான். இது ஒண்ணு ஆஸ்பத்திரி போறத சொன்னேன், இன்னொன்னு அங்க கல்ற தோட்டத்துக்கு போறதையும் சொன்னேன். தூக்கி வச்சு கொண்டு போக வேண்டியது. எவ்வளவுதான் நம்ம நிலவரம். ஒரு சளி 3 நாள் 4 நாள் இருக்கக்கூடிய சளிக்கு முன்னால நிக்கக்கூடிய கழிவு கிடையாது. அதை எதிர்த்துருங்களாம் பார்ப்போம். உங்களுடைய கெப்பாசிட்டியில, உங்களுக்கு இருக்கிற பவர்ல, உங்களுக்கு இருக்கிற சளியை எதிர்த்துருங்களாம் பார்ப்போம். அடா பார்க்கலாம், நான் ஆவி பிடிச்சாச்சு, இனி மூக்கு வழிஞ்சாக்கும், தொண்டை கட்டுனியாக்கும், உன்னை விடவே மாட்டேன், இருமல் வந்து பாரு, உன்னை நான் மடக்கிட மாட்டேன் சொல்லி பாருங்களாம் பார்ப்போம். உங்க பீத்தல இந்த வேலையெல்லாம் இருக்கா? உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாய் மனத்தாழ்மையை நடப்பது இல்லாமல் நான் என் அதெல்லாம் பேசவே கூடாது. ஊழியக்காரன் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு முன்பாக வேதத்துல வாசிக்கும் போது சிலருடைய வாழ்க்கையில் அந்த நான்ங்கிற வார்த்தை இல்லாம வாழ்ந்த சிலர் உங்களுக்கு சொல்றோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா. பிரசங்கம் இன்னையோடி முடியாது, அதனால நம்ம கண்டினியூ ஆகும். அதனால யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் சொல்றார், அவர் பெருகவும் நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வந்தார். மெழுகுவர்த்தி மாதிரி அப்படியே எரிஞ்சு 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 வெளிச்சம் கொடுத்து கொடுத்து ஒண்ணுவே நாம ஆயிட்டார். அல்லேலூயா. ஊழியக்காரங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்போ? எரிஞ்சு 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 பிரகாசமாய் நான் தான் ஊழியக்காரன் அப்படின்னு ஆயிடுறாங்க. அங்க என்ன சொன்னார் யோவான் ஸ்நானகன்? நான் சிறுகவும் அவர் பெருகவும். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் என்ன சொன்னாங்க? கலாத்தியர்கள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட இயேசுவா கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. எப்பெல்லாம் இந்த நான் நமக்குள்ள சாகுதோ, எப்பெல்லாம் இந்த சுய நமக்குள்ள செத்து கிடக்குதோ, அப்பெல்லாம் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் வருது, ஞாபகத்து வந்து என்னால சொல்றேன். ஒரு முறை ஒரு வயசுக்கு மூத்த ஒரு மனிதனை பார்த்து விளையாட்டு துறையில ஒரு முக்கியமான இடத்துல வச்சு ஒரு மனுஷன் ரொம்ப இழிவா பேசிட்டான். எல்லாம் உங்களெல்லாம் நாங்க விளையாட்டுல அடிச்சு தூக்கிறோம்னு சொல்லி அந்த மனுஷன் ஒண்ணுமே பதில் சொல்ல, ஒப்பனா தாழ்த்திக்கிட்டு சரி அப்படின்னு போயிட்டார். ஒரு டோர்னமெண்ட் வருது, ஒரு போட்டின்னு வரக்கூடிய இடம் வருது. அன்றைக்கு காமனா அவர் பேசினாரு. ஒரு முக்கியமான இடத்துல வச்சு முக்கியமான நபர்கள் இருக்கும்போது அந்த வயசுக்கு மூத்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட டோர்னமெண்ட் வருது, ஒரு முக்கியமான விளையாட்டு போட்டி வருது. அன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினாலே ஊரறிய கிளப்பறிய எல்லாரும் அறியத்தக்கதாக நல்ல தோக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். நான் அல்ல, அல்லேலூயா, நான் அல்ல. சாமர்த்தியம் பாராட்டின எத்தனையோ பேர், நான் எத்தனையோ முறை நம்ம பேப்பர்ல பார்த்துருக்கிறேன். நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் ஒரு மேட்ச் ஜெயித்த உடனே ஊனி போட்டுருவாங்க. கடைசியில ஃபைனல்ல பார்த்தா
நம்ம ஆட்கள் பெட்டி கட்டிட்டு முக்காடு போட்டு போக வேண்டியதும். வாழ்க்கைங்கிறது அப்படி நான் அல்ல. அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம அற்பமா நினைக்கப்படுறோம் அப்பெல்லாம் கர்த்தரால நம்ம உயர்த்தப்படுறோம். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம மேன்மையா பேசுறோமோ, எப்பெல்லாம் நம்ம மேன்மையா நம்மளை காட்டிக்கிறோம், அப்ப நம்ம தோத்து போறோம். அல்லேலூயா. பணம் சுயத்துக்கு உதவி செய்ய முடியாது. பணம் ஒருவேளை உன்னை சுயமுடையவனாய் மாற்றுமே தவிர உன் சுயத்துல நீ வாழ்வதற்கு பணம் உதவி செய்ய முடியாது. பணம் ஒருவேளை நீ அழியறத கேட்ட சுயமுடையவனாய் உன்னை மாற்ற முடியும். உன் திறமை உன்னை நீ அழிவுக்குரிய சுயமுடையவனாய் மாற்றிக்கொள்ள முடியும். உன் ஊழியம் உன்னை சுயமாய் ஊழியம் செய்கிறவனாய் மாற்ற முடியும். ஆனா சுயம் ஒரு நாள் உனக்கு பாதுகாப்பா இருக்காது. அல்லேலூயா. எப்பெல்லாம் தாழ்மையா நான் அல்லங்கிற இடத்துக்கு வாரீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எலியாவுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். அதனுடைய அர்த்தம் நான் என்கிற வார்த்தைக்கு முடிவு உண்டாகணும். வேதத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகமம் 29:14 வாசித்தான். 1 நாளாகமம் 29:14 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி அள்ளி 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 ஆலயத்துக்காய் கொடுத்துட்டு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் செய்யதெல்லாம் செய்துட்டு ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டுட்டு நான் எம்மாத்திரம். அழகா இயேசுபா சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ரோஜனமானவர்கள். நிறைய டைம் இந்த நாட்கள்ல ரொம்ப நினைச்சு அழுகிற ஒரு விஷயம், எல்லாம் இந்த ஊழியத்துக்கு தகுதியே இல்லாதவன், இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு எந்த விதமான தகுதி இல்லாதவன், ஆண்டவர் ஆராதிப்பதற்கு தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாத ஒருவன், அன்குவாலிஃபைடான ஒரு மனிதன் என்று சொன்னா இந்த உலகத்துல, இந்த ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று சொன்னால் நான் ஒரு ஆள் தான் முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. இங்க எல்லாரும் அநேக முறை நினைச்சிருக்கேன் வசனத்தை பேசிட்டு, என்னை விட இந்த சபையில இருக்கிற எல்லாரும், என்னை விட இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும், என்னை விட நான் போகிற எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்களும் நல்லவர்கள் என்பதை என் இருதயம் எனக்கு சொல்லி கொடுக்கு. ஆண்டவர்ட்ட மன்றாடு, ஜீவிய காலமெல்லாம் இது எனக்குள்ள நினைவாட்டே இருக்கட்டையா, இந்த எண்ணத்தோடையே நான் வாழ்ந்து முடிக்கட்டும். ஏன்னா இதான் உண்மை. இது நான் என்னை மாற்றிக்கொள்வதற்காக, நான் தாழ்மையுள்ளவனாக என்னை காட்டிக்கொள்வதற்காக பேசுகிற வார்த்தை இல்லை. இதுதான் ஒரிஜினல் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். உலகத்தில் இருக்க எல்லாரையும் விட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல பாவிகளில் பிரதான பாவி. சில நேரங்கள்ல ஏதோ என்கிட்ட இருக்கிறது போல நினைச்சு நான் பேசிட்டா எனக்குள்ளே வெக்கம் உண்டாகிறது. ஏன்னா அந்த விஷயத்துல நான் தோத்திருந்திருப்பேன், அதுக்கு முன்னாலே தோத்திருப்பேன், பின்னாலே தோக்குற அனுபவம் உண்டாயிருக்கிறது. ஆகையினால எதுவும் என்னால் என்கிற விதத்துல பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால இந்த இடத்துல நான் எம்மாத்திரம். யோபுடைய புஸ்தகம் 42:3 வாசித்தா. யோபுடைய புஸ்தகம் 42:3 வாசித்தா. வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படும். தேவனே சாட்சி கொடுத்த மனிதன் சொல்றாரு. நிறைய வார்த்தை மிகைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில இருந்து பேசிட்டு சொல்றாரு, ஐயா இல்லப்பா நான் அருவருக்கிறேன் ஐயா, தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் ஐயா. நிறைய வார்த்தை அலப்பிட்டேன், பேசிட்டேன். ஒரு தாழ்மைக்கு ஏதுவா பாருங்க, வார்த்தையெல்லாம் எவ்வளவு தாழ்மைக்கு ஏதுவாக இருந்திருக்கிறது. ஏசாயாவுடைய புத்தகம் 6:5 வசனத்துல வாசிக்கும் போது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவன், நான்
அசத்து உதடுளம். நான் என் என்கிற சுயம் இல்லாதவள் எப்போதும் தங்களை குறித்து தாழ்மையோடு பேசுவார்கள். மற்றவர்களை குறை பேசக்கூடிய இடத்துக்கு வரமாட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம்தான் என்று எலியா சொன்னதுடைய அர்த்தம், தனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை ஜனங்களும் கெட்டவர்கள் என்கிற விதத்திலே சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், இல்லை எலியாவே, 7000 பேர் இருக்கிறார்கள். எத்தனாயிரம் பேர் இருக்கிறார்கள்? 7000 பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையிலே எலியாவின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். எலிசாவின் வாழ்க்கையின் அனுபவம் நமக்குள்ளே துவங்கட்டும். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஆராய்ந்து பாருங்கள், எங்கே நாம் விழுந்தோம், எதனால் நமக்குள்ளே வீழ்ச்சி உண்டானது, எதனால் நம்முடைய பலத்தை இழந்தோம், எதனால் தேவன் நமக்கு தயவு பாராட்ட முடியவில்லை, எதனால் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எங்கே தேவனுடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்க முடியாமல் போயிற்று, எப்படி தேவனுடைய மகிமையை இழந்திருக்கிறோம், எப்படி அந்த தூதர்களை போல நமக்குள்ளே வீழ்ச்சி உண்டானது, எப்படி அந்த நேபுகாத் நேச்சரை போல நாம் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டோம் என்பதை குறித்து நம்முடைய ஜீவியத்தில் ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களிலே நான் என் என்கிற சுயத்தின் அனுபவத்தை விட்டு வெளியே வருவோமாக. ஆண்டவராய் இயேசுவின் கிருபையினாலே இந்த பூமியிலே வாழ்ந்து சாதித்த அநேக தெய்வ பிள்ளைகள், வேதம் சொல்லுகிற அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான அனுபவம் என்னவென்று சொன்னால், நான் என் என்கிற அந்த சுயத்தின் அனுபவம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களிலே நமக்குள்ளும் கூட காணப்படுகிற அந்த நான் என் என்கிற சுயம் ஒருவேளை இந்த நாட்களில் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்குமானால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். காலமெல்லாம் அந்த நான் என் என்கிற சுயம் இல்லாத ஒரு அனுபவத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, ஊழியத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. எலியாவின் காரியங்களிலே இரண்டாவது காரியமாய் நாம் தியானிக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தார். 1 ராஜாக்கள் 19:4 வாசித்தா வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் போதும் போதும், வாழ்க்கையில போதும், தெய்வ சித்தத்தை செய்யக்கூடிய விருப்பம் இல்லை, போதும், தெய்வீகமான ஒரு வளர்ச்சியை விரும்பல. வேதம் சொல்லுது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். வளர்ச்சி போதும் என்கிற நல்ல வார்த்தைகள், அந்த வார்த்தை சில இடங்கள்ல நல்லதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா போதும் என்கிற இந்த இடத்துல எலியா சொன்ன வார்த்தை தேவன் விரும்பாத வார்த்தை. போதும் இல்ல, தெய்வ சுத்தம் என்ன? வருஷ கடைசியில் வந்திருக்கோம். இந்த வருஷத்துல சில நேரங்கள்ல நினைச்சோம், இந்த வருஷம் ஆலயத்துக்கு போனது போதும், கொஞ்ச நேரம் ஜெபித்தது போதும், நம்ம காணிக்க கொடுத்தது போதும், ஓகே அப்படின்னு நினைச்சிருக்கோம். இல்ல, போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. சில விஷயத்துல போதோன்னு நினைக்கணும், சில விஷயத்துல போதோன்னு நம்ம நினைக்க கூடாது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, அல்லேலூயா, ஊழியத்தின் பகுதியில போதோன்னு நினைக்க கூடாது. கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது, ஆயிலும் என் பிராணனை அருமையா எண்ணே. தேவனுடைய பிள்ளைகள் போதோன்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல போதுங்கிற எண்ணம் அநேகருக்குள்ள இருக்கிறது. அநேகர் போதும் போதும், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா போதும் நீ நினைக்கிறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வந்துட்டா போதும் நீ நினைக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நேரம் சோத்திரம் பண்ண விரும்புறீங்கன்னு நமக்கு தெரியல. வேதத்தில் வாசிக்கிறோம், தூதர்கள் ஓயாமல் தேவனை பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறார்களாம், நைட் அண்ட் டே. வேதத்தில் வாசிக்கும் போது தானியெல்லாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி அவரை குறிச்ச சாட்சி வாங்கி இருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருங்கள். ஏறக்குறை 84 வயதான அன்னாள் என்கிற ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் அன்னாள் என்கிற ஸ்திரீ தேவாலயத்தை விட்டு நீங்காம இருந்தாளாம். நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதே
சில நேரம் ரொம்ப பிடிச்சி இழுத்து கொண்டு வர வேண்டியது இருக்கு. மனப்பூர்வமாய் வர்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம சபையில பரவாயில்லை, எத்தனை மணிக்கு ஆராதனை முடிச்சாலும் நேரம் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அது நம்ம ஜனங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு சொன்னேனாலே யாரும் நினைக்கிறாங்களான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, இப்பெல்லாம் அதனால சபைகள்ல 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல 3 மணி 4 மணி நேரம் ஆராதனை நடத்தின இடங்கள் 2.5 மணி ஆக்கி, 2.5 மணி நேரம் ஆராதனை இப்ப 2 மணி நேரம் ஆக்கி, 2 மணி நேரத்துக்குள்ளே இப்ப பெந்தகோஸ்து ஆராதனை வந்துட்டு. மற்றபடி உள்ள சபைகள் எல்லாம் 1.5 மணி நேரம் ஆராதனை. 8 மணிக்கு ஆரம்பிச்சா 9:30 மணிக்கு முடிச்சிட வேண்டியதான். 5 மணிக்கு பூச ஆரம்பிச்சா 6:30 மணிக்கு முடிக்க வேண்டியதான். 7 ஆராதனை 8 ஆராதனை வச்சிருக்க 1.5 மணி நேரம். அப்படி ஸ்டைலா வரணும், 1 மணி நேரம் இருக்கணும் போனோம். எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும் போல இருக்குதுங்க. பிளைட்டுக்கு போறவங்க, விமானத்துல போறவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னால டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போனோம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால போனோம். டொமஸ்டிக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே என்ன செய்யணும், போனோம். சம்டைம்ஸ் கனெக்டிங் பிளைட் இருக்கும், 2 பிளைட் போட்டிருக்கோம். அதுல தாமதமானாலாம் ரொம்ப இதா இருக்கும். எனக்கு தெரியும், பாம்பேல இருந்து நாங்க வரும்போது பெங்களூர்ல வந்து ராத்திரி 2 மணிக்குள்ள இறங்கிட்டோம். காலையில வரைக்கும் பிளைட்டு காத்து கிடந்தோம். நாங்க என்ன டிக்கெட் எடுத்துருக்கோம்னு தெரிஞ்சேதான் புக் பண்ணி இருக்கிறோம். ஒருவேளை நாங்க புக் பண்ண பிற்பாடு கூட பிளைட் தாமதமானாலும் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் செய்ய முடிகிறது. அங்க சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க முடிகிறது, காத்திருக்க முடிகிறது. ஆனா தெய்வ சமூகத்தின் அனுபவத்துல போய் ஜெபத்துல இருக்க முடியல. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா பெருசா தெரிகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சமயத்தை வீணா செலவழிக்கிறோம் தெரியுமா? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போதும், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டேன் போதும், பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் கூட ஆண்டோடைய கிருபையினால ஊழியக்காரன் கூட சமயத்தை செலவழிச்சேன் போதும், காலையில ஒரு பிரைசிங் போதும். இல்லங்க, என் லைஃப்ல ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்துல புளியமுத்து வச்சு ஒரு 1000 ஸ்தோத்திரம் போட்டா அது எனக்கு பெருசா தெரிஞ்சுது. 1000 புளியமுத்து இருக்குது, அதை வச்சு போட்டா பெருசா தெரிஞ்சுது. ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையா சொன்னா கேட்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே பிரைசிங் டைம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண உதவிச்சுங்க. இந்த நாட்கள்ல எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால அதிகமாய் போடுறதுக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு போடுறேன்னு சொல்ல வரல, இன்னும் போட்டுக்கிட்டு இன்னும் அப்படி அந்த இதை வச்சு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசு தோணுது. அது இல்லாட்டாலும் சோத்திரம் எங்க இருந்தாலும் எப்பவும் போதும் போதும் ஆண்டவரே என் ஜீவனை போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருஷ கடைசியில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சித்தம் செய்கிற காரியங்கள், தெய்வீகமான காரியங்கள்ல போதும் நீ நினைக்க வேண்டாம். உண்ணவும் எடுக்கவும் இருந்தா போதும் நீ நினைக்கணுமா? ஆனா அதுல நமக்கு போதும் நீ மனசு வராது. கொண்டு போக முடியாதது, அவசியம் இல்லாத எல்லாவற்றையும் சேர்க்கிறதுல மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணுமே கூட வராது. ஒரு இம்மா துண்டுக்குள்ள ஒரு தங்க துண்டு கூட கொண்டு வராது. பித்தாளையை போட்டா கூட ஒருவேளை தங்கம் போட்டிருக்காங்கன்னு ராத்திரி பெட்டியை திறந்து களவங்க நிப்பான். அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஆட்களுக்கு கூட வராததெல்லாம் சேர்க்கிறதுக்கு என்ன பிரயாசம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தெய்வீகமான காரியத்துக்கு போதும். அப்ப 2வது எலியாவுடைய வாழ்க்கையில போதும்ங்கிற வார்த்தைக்கு நம்ம முடிவு கட்டணும். 3வது எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சுரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி சாவ விரும்பினான். சாவு பிரச்சனை வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா உடனே செத்து போகணும், பாடுபடணுங்கிற எண்ணமே இல்லை. அவரோடு கூட பாடுபட்டோம்னால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். சாவை விரும்பினா, எதை விரும்பினா? சாவை விரும்பினான். எதை விரும்பினா? சாவை. வாழ்க்கையில மேரேஜ்னு ஒன்ன பண்ண பிற்பாடு வேதனை, துக்கம், கண்ணீர், கவலை, பாடு, பிரச்சனை இருக்கும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதுக்கு துன்பக்கடல் நீந்தான் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்குது. அப்ப அத சிலருக்கு
மனைவி ஆண்டவர் ஒரு சிலுவையாவே கொடுத்துருவார், பெரிய கனத்த சிலுவையா கொடுத்திருப்பாரு. சிலருக்கு புருஷனை பெரிய இரும்பு சிலுவையா கத்தர் கொடுத்துருவாரு, நீ உருக்கவும் முடியாது, எங்கேயும் வச்சிட்டு போகவும் முடியாது, பெரிய சிலுவையா கொடுத்துருவாரு. ஒருவேளை அந்த சிலுவை கலர் வெள்ளையா இருக்கலாம், ஆனா இரும்புல செய்ததா இருக்கும், மேல அந்த அடிச்சிருப்பாங்க. சிலருக்கு கலரும் இரும்பு கலர்ல இருக்கலாம், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி சில நேரங்கள்ல சிலுவைகளை கத்தர் தந்துவார், பிரச்சனையே கிடையாது, வாங்கி சுமந்து கொண்டு போக வேண்டியது. அல்லேலூயா. இப்ப சாவ விரும்பி எல்லாம் செய்யக்கூடாது. வாழ்க்கையில மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நாள் அளவும் அந்த பாதையில சந்தோஷமா போனோம். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு வந்தேன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா ஊழியத்து வர்றவங்க ஒட்டுமே தெரியாம ஊழியத்து வந்துட்டு சொல்லாது. தெரிஞ்சு வந்தியோ தெரியாம வந்தியோ இப்போ புரிஞ்சுக்க. அல்லேலூயா. என் லைஃப்ல உள்ள அனுபவம், ஒண்ணுமே தெரியாம தான் உள்ள போனேன், போயிட்டு எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள வச்சார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா மாறிச்சு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் அப்படி சந்தோஷமா மாறிச்சுன்னா, நான் ஊழியம் செய்யற இடங்கள்ல எல்லாம் கல்யாணம் ஆனவங்களை நல்லா பார்த்தேன், எல்லாரை விட நான் தான் நிம்மதியா இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற கஷ்டத்தை விட எனக்கு கஷ்டம் கஷ்டமாட்டே தெரியல. அல்லேலூயா. திடீர்னு விசுவாசிகள் போன் பண்ணி, பிரதர் பிள்ளைக்கு சோமில்ல பிரதர், எங்க இருக்கிறீங்க? ஐசில வச்சிருக்கு பிரதர். நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நிம்மதியா இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. நான் சொன்னே புரியுதா? பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல பிரதர், பிள்ளை சரியில்லை பிரதர், வளர்ந்து வரா. எல்லா பிரச்சனையும் பார்த்த போது எனக்கு பார்த்தேன் சந்தோஷமா மாறிச்சு. அல்லேலூயா. எப்ப புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? அதனால சாவை விரும்பக்கூடாது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை. சாவை விரும்பி நான் பாடுபட விருப்பம் இல்லை, அவரோடு கூட பாடுபட்டமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு யாக்கோப உடனே நினைக்கணும். கல்யாணம் ஆன எல்லாரும் யாக்கோப நினைக்கணும். 20 வருஷம் நம்ம ஆபிரகாமுடைய கல்யாணம் ஆனா உடனே யாக்கோப நினைக்கணும். அவருக்கு பேர் கூட ஒரு யாக்கோப சேர்த்துக்கணும். ஆபிரகாம் யாக்கோபு, ஆபிரகாம் யாக்கோபு அப்படின்னு சேர்த்துடணும். 20 வருஷம் பெண்ணுக்காக என்ன செய்தாரு? ஊழியம் செய்தார். இப்ப அவருக்கு ஒரு 40 வயசுக்கு அந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கலாம். இனி ஒரு 20 வருஷம் கல்யாணம் ஆனா படாத பாடுபட்டு இப்பமாவது நிம்மதியா கூட்டத்துக்கு வராருன்னா அப்ப வர முடியாது. இழுத்து பிறக்கி கஷ்டப்பட்டு சீனப்பட்டு எல்லாம் அந்த பட்டுங்கிற வார்த்தை வரும். அதனால லைஃப்ல சாவை விரும்பினார் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுத்துக்கொள்ளுகிற நமக்குரிய வார்த்தை என்னன்னா, எலியாவுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல சாவை விரும்பக்கூடாது. நம்ம எப்பவும் ஆண்டோடைய கிருபையில பாடுபட ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. கலப்பையில கை வச்சுட்டு பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. கல்யாணம் பண்ண பிற்பாடு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நீ நினைக்கக்கூடிய இடத்துக்கே வரக்கூடாது. இதான் வாழ்க்கை. 2, 3, 5, 10 பெத்து வாழ்ந்துட வேண்டியதான். அடி போ, போயிட்டே இரு. அல்லேலூயா. ஆமா. அப்புறம் அம்மா அப்பா குடும்பம் அதெல்லாம் பின்னுக்கு பார்க்க கூடாது. திருப்பியும் புருஷனானா மனைவி, மனைவிக்கு பின்னுக்கு போனோம், மனைவி ஆனா புருஷனுக்கு பின்னுக்கு போகணும். இப்படி 2 பேரும் ஒருத்தர் இழுத்து உங்க பின்னுக்கு வரக்கூடிய குழந்தைகளை வளர்த்து நீங்க ஆளாக்கிட வேண்டியது. செத்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ 3வது, எலியா சாவை விரும்பினா நம்ம விரும்ப கூடாது. அல்லேலூயா. எவ்வளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க பாடுகளின் அனுபவத்துல கஷ்டங்களின் மத்தியில நாம கடந்து போறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். கிருபையை கேட்கணும். ஆண்டவருடைய கிருபையினால பழகிக்கொள்ளணும். உங்களுக்கு இதுல இருந்து நம்ம சொல்ற அர்த்தம் என்னன்னா, கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணும் போது கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கும். 100க்கு ஒரு 5 பேருக்கு நல்ல விதத்துல எந்த கஷ்டங்களும் அறிய முடியாத விதத்திலே புருஷன் மனைவி ஒருவர் புரிந்து வாழ்கிற வாழ்க்கை அமைந்து விடுகிறது. 100க்கு 50% மேல் யாரோ ஒருத்தருக்கு மனதுல வேதனை உண்டாகிற வாழ்க்கை அமைகிறது. 100க்கு ஒரு 30 பேருக்கு ஒருவர் புரிந்து கஷ்டத்தின் மத்தியில் அனுசரிச்சு போகக்கூடிய அனுபவம் இருக்கிறது. மீதி அநேகருடைய வாழ்க்கை வேதனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஆகிய
ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையிலே எலியாவை போல வேதனைக்குரிய சூழ்நிலைகள் வரும்போது, கஷ்டத்துக்குரிய சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போய்விடக்கூடாது, நம்பிக்கை விளந்து விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில சாவை விரும்புகிற அனுபவம் வந்து விடக்கூடாது. கூட்டி கழிச்சு உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில செலவும் கணக்கு பார்த்து நம்முடைய வாழ்க்கை இது நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை என்பதை அறிந்து இந்த பாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமாய் சகிப்பதற்குரிய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தை என்ற அனுபவம் என்ன தெரியுமா? எல்லாரிலும் அதிகமாய் கஷ்டப்படுகிறேன். ஏறக்குறை ஒரு அடிக்கு குறைவாக, 40 அடியில ஒரு அடிக்கு குறைவாக யூதர்களுடைய முறைமையின்படியாக. அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஏறக்குறைய 195 அடி வாங்கி இருக்கிறார். 2 முறை மிலாற்றினால், அப்படிதானா? 3 முறை மிலாற்றினால், 3 முறை மிலாற்றினால் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. என்ன கிருபை? எத்தனை அடி, எவ்வளவு பசி. ஆண்டோடைய பிள்ளைகள் சாவ விரும்பிடக்கூடாது. அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள முடியும். ஆசையாய் தொடர்கிறேன். இந்த வருஷ கடைசியில் வந்த நாம எத்தனை நாட்கள் இந்த வருஷத்துல செத்தா நல்லது நீ நினைச்சிருப்போம். சாவு வர்றது தப்பு இல்ல, கஷ்டம் இருக்கு, நீ சாவ விரும்பாதுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. வேதனைகள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சாவ விரும்புறாங்க. நமக்கு நியமித்திருக்கிற பாதையில சந்தோஷமா ஓடணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆகையினால எலியாவுடைய விஷயத்திலே 3வது காரியம், எலியா சாவை விரும்புகிறவராய் காணப்பட்டார். பாடுபட விருப்பம் இல்லை என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 4வதாக எலியாவுடைய விஷயத்திலே ஒரு காரியத்தை டச் பண்ணிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் நல்ல விஷயமான எலிசாவின் ஆரம்பத்தில் ஒரு 3 விஷயத்தை பார்த்து முடிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், வாசிங்க. ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமா, எலியாவுடைய வாழ்க்கையில சூர செடிக்கு கீழே நித்திரை பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது. வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நம்முடைய லைஃப்ல நித்திரை பண்ணுகிற அனுபவத்தில் இந்த வருஷத்தை கடந்திருக்கிறோமா? யார் தெரியுமா இந்த எலியா? எலியாவை குறித்து, திஸ்பியன் ஆகிய எலியாவை குறித்து, இந்த நல்ல தீர்க்கதரிசியை குறித்து எலியானி வெறுமையா சொல்றது கூட மனசு கஷ்டமா இருக்கு. மரியாதை குறைவாய் பேசுகிறோமோ அப்படிங்கிறதா உணர்றேன். மதிச்சு ரொம்ப மேன்மையா நினைத்து பேசுகிறோம். ஒரு தெய்வீகமான உணர்த்துதலுக்காக இந்த வார்த்தைகளை பேசினா கூட எலியா தீர்க்கதரிசியை குறைவாய் சொல்வதற்கு எனக்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை உணர்ந்து சொல்லுகிறேன். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனி மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு நிற்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். இப்ப என்ன நடந்திருக்கு? சூரிய செடிக்கு கீழே என்ன செய்துட்டு இருக்கிறாரு? நல்ல தூக்கம். எங்க பெந்தகோஸ்து சபைக்கு போனாலும் சரி, விசுவாசி ஊழியக்காரங்க எல்லாம் நல்ல கண்ணடைச்சு பிரசங்கம் கேட்கிறாங்க. ஜெபத்துல கண் முழிச்சு இருக்கிறாங்க. ஜெபத்திலையும் கண் அடைக்கிற கூட்டம் இருக்குது. இல்லைன்னா பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பிரசங்கத்தை கவனிக்கிறாங்களோ கவனிக்கல, அப்படி பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கா. எந்த விசுவாசியாவது சபையில எழும்பி நான் உறங்கிக்கிட்டே இருக்கிறேன் நீ சாட்சி சொல்றாங்களா? ஜெப குறிப்பு சொல்றாங்களா? சொல்றது கிடையாது. அன்னைக்கே பாடி வச்சாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்க, ஒருக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை நித்திரை பண்ணினார். நம்முடைய லைஃப்ல அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. இது அப்படியே நிறுத்திடும். இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் இல்லாமல் நித்திரை பண்ணுகிற அனுபவம்னா என்னன்னு சொல்லி வருகிற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப நம்ம பிளஸ் பாயிண்டா எலியாவுக்கு முடிவும் எலிசாவுக்கு ஆரம்பமும் அப்படிங்கிறதுல ஒரு 2-3 விஷயத்தை பார்ப்போம். அப்படின்னா கூட்டம் முடிக்கிற போது நல்லா இருக்கு. எல்லாம் மைனஸா பேசிட்டு முடிச்சா நல்லா இருக்காது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்துல மறுபடியும் நம்ம தியானிப்போம். டைம் ஆயிட்டுனா ரொம்ப நல்லா இருக்காது.
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19-21. 1 ராஜாக்கள். அப்படியே அவன் அவ்விடமிட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. வசனம் வாசிக்கும் போது சில வார்த்தைகள் எல்லாம் அப்படி நல்லா இருக்கணும். ஒரு சால்வையை தான் எடுத்து போட்டார். மேல இருந்து ஒரு சால்வை எடுத்து எலியா எலிசாவின் மேல போட்டார். இவர் தான் நல்லா கேட்டுடுங்க. பாப்பா அங்க வா, தங்கமே இங்க வா. கன்னியாவுக்கு இப்பவுமே கன்னத்துல கை வச்சிட்டு இருக்கான். புது வருஷம் எப்படி இருக்குமோ படக்கம் வாங்கி தருவாங்களோ. இப்படி சால்வை எடுத்து இப்படி போட்டார். என்ன செய்தாரு? சால்வை எடுத்து போட்டாரு. 12 வேர்மாடு ஓடிட்டு இருக்குது. கடைசி மாடு அவர் தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஐயா எலிசாவுக்கு மேல இப்படி போட்டாச்சு. போட்ட உடனே என்ன நடந்துச்சா? அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. யாருக்கு பின்னால ஓடினாரா? எலியா சால்வை போட்டு அப்படி போறாரு. இவன் அவ்வளவு நேரத்துக்குள்ள தன் உணர்வு அடைஞ்சி ஓடுறாரு. யாருக்கு பின்னால? எலியாவுக்கு பின்னால என்ன செய்தாராம்? ஓடினாராம். ஓடி போய் சொன்னாரு, ஐயா வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அழைப்பு கீழ்ப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே சொன்னோம், தெய்வ சுத்தம் செய்யாம போதோன்னு நினைச்ச இடங்கள் எல்லாம் நிறைய இடம் இருந்திருக்கோம். புதிய வருஷத்தை ஆரம்பிக்க போறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் நம்முடைய ஜீவியத்துல எலியாவுக்கு ஒரு முடிவும் எலிசாவுக்கு ஒரு துவக்கமாய் நம்முடைய லைஃப்ல ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எலிசா என்று சொல்லும் போது நம்முடைய ஜீவியத்திலே தெய்வனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்றைக்கு எலிசாவின் மேல சால்வை போட்ட போது எலிசா கீழ்ப்படிந்து அன்றைக்கு எலியாவோடு ஊழியம் செய்வதற்கு எலியாவோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தது போல நம்முடைய ஜீவியங்களிலும் புதிய வருஷத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற விதத்திலே அல்லது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற விதத்திலே அழைப்புக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய ஜீவியம் மாறட்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் நமக்கு பேசின வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல், தெய்வ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல், தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியாமல், தேவனுடைய அன்புக்கு நாம் இணங்கி கொடுக்க முடியாமல் இருந்திருப்போமானால் இந்த வருஷ கடைசியிலே எலியாவுக்கு ஒரு முடிவும் எலிசாவுக்கு ஒரு ஆரம்பம் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே எலிசா அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அன்றைக்கு எலியாவுக்கு பின்பாக போய் அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொன்னது போல அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய ஜீவியம் மாறட்டும். ஆகையால் எலிசாவின் ஆரம்பம் என்று சொல்லும் போது நம்முடைய ஜீவியத்திலே அழைப்புக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போதும் கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது கூட வாசிங்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக விடுகிறார். விடல, போறான். அப்படியே எலியாவு கூட போகிறார். அழைப்புக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிதல் இந்த அனுபவம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ ஊழியர்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதலை பார்க்கிறது ரொம்ப கஷ்டங்க, சபைகள்லயும் சரி. அதனால விசுவாசிகள் அப்படிலாம் முதல்ல ஊழியக்காரன் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் நான் பார்க்கணும். கர்த்தர் எனக்கு சொல்றதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எல்லா ஊழியக்காரனும் சொல்றாங்க விசுவாசிகள் சபையில கீழ்ப்படுகிறது இல்லைன்னு சொல்லி. ஊழியக்காரன் எனக்கு ஏன் மனசாட்சி எனக்கு சொல்லணும். இந்த வருஷமெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்னது அல்லது என் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் எனக்கு சொல்றதை நான் செய்யறேங்கிறது என் மனசாட்சி எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சான்றிதழ். நான் செய்யறதுல பிரசங்கம் பண்றதுனால விசுவாசிகளை பார்த்து நீங்க கீழ்ப்படுகிறீர்களா? மனைவிமார்களே நீங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? பிள்ளைகளே நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அப்படி கேட்கலாம், தப்பு கிடையாது. நான் கீழ்ப்படுகிறேன்னா நீ பார்க்கணும். அல்லேலூயா. என்னுடைய மரண நாள்ல ஆண்டோடைய கிருபையினால நீங்க சாட்சி சொல்லும் போது எங்க ஊழியக்காரங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்காங்க, தெய்வ சுத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி என்னுடைய மரண நாள்ல இருக்கும். ஆனால் அது நலமா இருக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இன்னைக்கு அதை பார்க்க முடியலையே.
ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலையே. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடியும் மரணம் என்கிற விதத்துல தானே வாழ்கிறோம். அவன் இஷ்டத்துக்கு வாழ்றது போலலாம் இருக்குது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், எலியாவுக்கு முடியும், எலிசாவுக்கு ஆரம்பம் என்று சொல்லும் போது, முதலாவது எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம், அழைப்புக்கு கீழ்ப்படுகிற மனிதனாயிருந்தான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனிதனாயிருந்தான். சுருக்கமாய் சொன்னால் கீழ்ப்படிதலின் அனுபவம் நமக்குள்ள ஆரம்பிக்கட்டும் 2026. அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, எலிசாவின் வாழ்க்கையின் அனுபவம் நமக்குள்ளே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தான். 1 ராஜாக்கள் 19:21 வாசித்தால் வாசிங்கள். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். 2 ராஜாக்கள் 2:12. 2 ராஜாக்கள் 2:12 வாசியா. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 2:3 வாசிங்க. அப்பொழுது பெத்தேனிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். வார்த்தை புரியுதான்னு உங்களுக்கு தெரியல. எலிசா தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். எலியாவுக்கு ஊழியம் செய்தார். 2 ராஜாக்கள் 2:3 வாசித்து பார்க்கும்போது அழகா சொல்லி இருக்கு, உனக்கு தலைமையாய் இருக்கிற. ஒரு ஸ்தாபனங்களை எடுத்து பார்த்தா கொஞ்ச நாள் ஊழியம் செய்து அப்படி வந்தாங்கன்னா, சிலர்லாம் காலம் இல்லாம பணிவிடையா இருப்பாங்க. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணிவிடையா இருக்கணுங்கிறதுக்கு இல்லை, தங்களை மறைத்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு தெரிய ஊழியம் பெருசல்ல, வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப முக்கியம். தங்களை மறைத்துக் கொள்கிற எலிசா என்கிற மனிதனிடத்திலிருந்து அறிந்து கொள்கிற தாழ்மை, தன்னை மறைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு கிருபை அவருடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசித்தா, எலிசா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான் என்பதற்கு அர்த்தம் அங்க அழகா சொல்லியிருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிங்க. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் புஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை தாழ்மைக்குரிய ஒரு ஜீவியத்தை இது காட்டுகிறது. வஸ்திரங்களை கிழிக்கிறது என்பது தாழ்மைக்குரிய ஜீவியம். எலிசா வஸ்திரங்களுக்கு தகப்பனே கூப்பிட்டு வஸ்திரத்தை கிழி, தாழ்மை. நீங்க தலைமை இல்லாத வாழ்க்கை நான் எப்படியா வாழ்வேன்? தாழ்மை. தகப்பனே நீங்க இல்லாம நான் எப்படியா இருப்பேன்? தாழ்மை. வஸ்திரத்தை கிழிக்கிறதுங்கிறது அதான் அதுல சொல்லியிருக்கு. அந்த 2 ராஜாக்கள் 2:3 சொல்லியிருக்கு, தலைமையாயிருக்கிற. அந்த வார்த்தை மறுபடியும் ஒரு இடத்துல வரும், தலைமையாயிருக்கிற. அதே நேரத்தில் எலிசாவுக்கு கீழே இருந்த கேயாசி அப்படி நினைக்கல. ரொம்ப கவனமா இருக்கணும். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல மறைத்து கொள்ளுகிற தாழ்மை உள்ள ஒரு ஜீவியத்தை கட்டி எழுப்பி கொள்ளும். எலிசாவினுடைய அனுபவம் நமக்குள்ள உண்டாகட்டும். எவ்வளவு காலங்களானாலும் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஊழியத்துல எனக்கு ஒரு தாழ்மையின் அனுபவம் இருக்கணும். வர 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 தாழ்மை பெருகிக்கிட்டே இருக்கணும். தாழ்மையில பூரணப்படணும். தாழ்மையின் நிறைவு உங்கள்கிட்ட தெரியணும். எங்க ஊழியக்காரங்கன்னா தாழ்மை உள்ளவங்கன்னு தெரியணும். எங்க ஊழியக்காரங்க ஐயோ அவர் பெரிய அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் யாரோடு பேசினாலும் யாரோடு பழகினாலும் ஒரு சின்ன குழந்தைகள் கூட சொல்லணும், எங்க ஊழியக்காரங்க ரொம்ப தாழ்மை உள்ளவங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஏழ்மையானவங்க சொல்லணும், எங்க ஊழியக்காரங்க ரொம்ப தாழ்மையானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்முடைய ஜீவியம் இருக்கு. எலிசாவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு. அல்லேலூயா. எலியா நான்னு சொன்னாரு, எலிசா நானுங்கிற இடத்தை எடுத்துட்டாரு. அல்லேலூயா. தலைமைத்துவம் போகுதுன்னு நினைச்ச உடனே கதறினார், ஐயா தகப்பனே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டு. எலிசாவின் விஷயத்துல மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி கூட்டத்தை முடிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2:12 வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2:12 வாசிக்கும் போது, அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். அவனை அப்புறம் காணாமல். என்ன இருக்கு இதுல? தகப்பனே தகப்பனே. எங்க எலியா கிட்ட இருந்து நான் ஒரு 7 விஷயத்தை எடுக்கிறோம். எலிசாட்ட போய் உயிரோடு இருந்தா கேட்டா அவர் சொல்லுவாரு, ஐயா நீங்க சொன்ன எந்த விதமான குறைவையும் என் தலைவர்கிட்ட நான் பார்க்கலையா, எலியாட்ட நான் பார்க்கல. எலியாவை என்னுடைய தகப்பனாய் மட்டும்தான் நான் பார்த்தேன். எலியாவின் இடத்தில் நல்லது மட்டும்தான் எனக்கு தெரியுது, எதுவுமே எனக்கு தீய தெரியல. நீங்க சொல்றீங்க எலியாவை பற்றி 7 விஷயம் எலியாவுடைய முடிவுக்கு எடுத்திருக்கிறீங்க. நீங்க எடுத்த எந்த வார்த்தையும் எனக்குரிய வார்த்தை கிடையாது. நான் அந்த எந்த விஷயத்தையும் எலியாவின் இடத்தில் பார்க்கவில்லை. என்னுடைய குருவாயிருக்கிற, என்னுடைய தலைவராயிருக்கிற, எனக்கு நான் சீசனாயிருக்கும்படி எனக்கு கர்த்தர் தந்ததானே, என்னை உருவாக்கும்படி எனக்கு தந்த எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல நான் குறைவே பார்க்கக்கூடிய இடமில்லை, நிறைவு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. எலிசா என்று சொன்னால் நிறைவை பார்க்கிற மனிதன். அல்லேலூயா. எலிசா என்று சொன்னால் நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய கிருபை உள்ளவர்கள். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை வளர்றாங்கிறதுக்கு அர்த்தம் எந்த இடத்துல நல்லதை மட்டும்தான் பார்ப்பாங்க, எதுவும் நன்மையா மட்டும்தான் தோணும். அல்லேலூயா. அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாயிருக்கு. எந்த இடத்துல நன்மை மட்டும்தான் பார்ப்பாங்க. தீமைன்னு சொல்றதுல கூட நன்மை மட்டும்தான் தெரியும். சாபோன்னு சொல்றதுல கூட ஆசீர்வாதம் மட்டும்தான் தெரியும். அழிவுன்னு சொல்றதுல கூட நன்மை மட்டும்தான் தெரியும். எல்லாவற்றிலையுமே நன்மை மட்டும்தான் தெரியும். தேவனிடத்துல கூட எதுவுமே குறைவாய் தெரியாது. தெய்வ ஜனத்தினிடத்திலும் குறைவு இருக்காது. இப்படி எல்லா விதத்திலும் தீர்ப்பானது நின்று நீ மேன்மையானவர்களை பிரித்து எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று வேதம் சொல்லுற. ஆகிய அருமையான சகோதரே சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, எலிசாவின் ஆரம்பம் என்று சொல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நன்மையை மட்டும் பார்க்கிற ஒரு அனுபவமாய் காணப்படும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் வேதனைக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையின் துக்கத்துக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையின் புலம்பலுக்கு காரணம் என்ன? எங்கோ ஒரு இடத்துல உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தீமையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு தீமை நிமித்தமாக உன் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டோட சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தெய்வீகமான கண்களோடு, தேவனுடைய அந்த மனக்கண்களின் அனுபவத்தோடு நீ பார்ப்பாயானால் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் நன்மையாய் உனக்கு தோன்றும். ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, ஏசாயாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கு சேராபீன்கள் தேவனை துதிக்கும் போது, தங்களை மறைத்து துதிக்கும் போது தேவனுடைய மகிமையினால் பூமி நிரம்பி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாழ்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட சேராபீன்களுக்கு அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் தெரியவில்லை. துதிக்கிற ஜனமாகிய ஜனங்களுக்கு, நல்லதை பார்க்கிற ஜனங்களுக்கு, நன்றி உள்ள இருதயம் உள்ள ஜனங்களுக்கு, நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு, தேவன் நன்மை செய்வார் என்கிற இருதயம் உள்ள ஜனங்களுக்கு, தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுவார் என்கிற எண்ணம் உள்ள ஜனங்களுக்கு, நான் கடந்து போற பாடுகளை எனக்கு மகிமை என்று நினைக்கிற ஜனங்களுக்கு, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு, என் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு, கழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நான் பலத்தின் மேல் பலனடைய போகிறேன், என் வாழ்க்கையின் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, என் விசிலுவை வெற்றியாய் மாறப்போகிறது, எனக்கு வருகிற பாடுகள் எல்லாம் மகிமையாய் மாறப்போகிறது, யோசேப்பை போல நான் கடந்து போற பாதைகள் என் தரிசனம் நிறைவேறுவதற்குரிய பாதைகள், கர்த்தர் என்னை உயர்த்துகிற பாதைகள், என்னை கர்த்தர் தூக்கி நிறுத்தக்கூடிய பாதைகள், என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே, என்னுடைய வாழ்க்கையின் மரணம் கூட எனக்கு ஜெயமாய் மாற்றப்பட போகிறது. மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுவதற்கேற்றது. துக்கம் இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு போகும்படியாக, வேதனை இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு போகும்படியாக, என்னை படைத்த தெய்வத்திடத்திலே போகும்படியாக, இளைப்பாறுதலுக்கு போகும்படியான அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதன் துதிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதன் தேவனை
மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த பூமியில் எதுவுமே அவனுக்கு வேதனையாக இருக்காது. அவனுக்கு தோல்வி தெரிகிறதில்லை, வெற்றியின் கொண்டாட்டம் தெரிகிறதில்லை, வேதனையின் அனுபவம் தெரிகிறதில்லை, சந்தோஷம் என்று ஒன்றை சொல்வதற்கில்லை. எல்லாமே சந்தோஷமாய் மாறுகிறது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே எலியாவுக்கு ஒரு முடிவும் எலிசாவுக்கு ஒரு ஆரம்பமும் உண்டாகட்டும். எலிசாவின் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்கிறோம். மூன்றாவதாக எலிசாவுடைய வாழ்க்கையில் இருந்ததான காரியம், நல்லதை மட்டும் பார்க்கிற ஒரு குணாசீலம் உள்ள ஒரு மனிதனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். நான்காவது வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில் எடுத்த முடிவும் உறுதியும் சரியாக இருந்தது. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையில் எலியாவை பின்பற்றும்படியாக அவர் எடுத்த முடிவு, அதுல உறுதியும் அவருக்கு காணப்பட்டது. வருஷ கடைசியில் வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கண்களை மூடும். நல்ல ஒரு முடிவோடு, நல்ல ஒரு உறுதியோடு இந்த வருஷத்தை முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். வருஷத்தை ஆரம்பிக்கும் போதும் கூட நல்ல ஒரு முடிவோடு, நல்ல ஒரு உறுதியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாஞ்சிகள், உலகால்களை முடக்கும் தெய்வ சமூகத்தில் வாஞ்சிகள். ஆண்டவரே, இந்த பூமியில நல்லதை மட்டும் எடுக்கட்டும். இந்த வருஷத்துல கடந்து வந்த பாதைகளிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார். என் அருமை சகோதரே, சகோதரி, இந்த வருஷத்தை வேதனையோடு நீ முடிக்காண்டா, கண்ணீரோடு முடிக்காண்டா, புலம்பலோடு முடிக்காண்டா. இந்த வருஷத்துல அநேக நாட்கள் ஒருவேளை பசி, பட்டினி, உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களால் நீ காயப்படுத்தப்பட்ட நிலவரங்கள், உன் வாழ்க்கையில் சில சிலுவையின் வேதனைகள், யானையால் அறையப்பட்ட அனுபவங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட அனுபவங்கள், முள்முடி சூட்டப்பட்ட அனுபவங்கள், கன்னத்திலே அறையப்பட்ட அனுபவங்கள், துப்பப்பட்ட அனுபவங்கள், எத்தனையோ விதத்திலே சவுக்கால் அடிக்கப்பட்ட அனுபவங்கள், அந்த கேடு அடைந்த அனுபவங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள், சில தலையை துலுக்கி உன்னை பார்த்து பேசின வார்த்தைகள், உன் சரீரம் பலகீனப்பட்ட நாட்கள், இப்படி உன் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத காரியங்கள் உனக்கு வேதனையா இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த வருஷ கடைசியிலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை, எங்கோ இருந்த என்னை, ஒளியான சேற்றின் அனுபவத்தில் இருந்த உன்னை, வேதனையின் அனுபவத்தில் இருந்த உன்னை, கண்ணீரின் பாதையில் கடந்து போன உன்னை இன்றைக்கு கர்த்தரை தூக்கி இருக்கிறார். இந்த வருஷத்தை நன்மையால் முடிவு சுட்டுபடியாக கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூறுவாயாக. கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னார், உன் ஜீவனை பாதுகாத்தே, உன் குடும்பத்தாருடைய ஜீவனை பாதுகாத்தே, நீ அழிந்து போகாதபடிக்கு உன்னதமானுடைய மறைவு உனக்கு இருந்தது, சர்வ வல்லவருடைய நிழல் உனக்கு இருந்தது. ஓ ஷகரா பலம் கரமரா, இஸ்ரவேலின் சட்டையின் கீழாய் நீ வந்தடைந்தாய். நீ கதிர் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பிச்சைக்காரி என்கிற இடத்திலே ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் நீ உன்னதமானுடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலிலே, ஓ இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் இருக்கிறாய். புதிய வருஷம் உனக்கு நிறைவான பலனை தரும். சோர்ந்து போயிடாத, நம்பிக்கை இழந்து விடாத, கண்ணீர் விட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ வேதனைக்குள்ளாக்காதே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனை சந்தோஷமாய் மாறும். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் வேதனையை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாறுவார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எலியாவுக்கு ஒரு முடிவு, எலிசாவுக்கு ஒரு ஆரம்பம். சோர்ந்து போய்விடாத, நம்பிக்கை இழந்து விடாத. என்ன வந்தாலும் பரவாயில்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா உன்னை அழைத்தார், அவர் அல்லவா உன்னை தெரிந்தெடுத்தார், அவர் அல்லவா உன்னை வேறு வைத்தார், அவர் அல்லவா உன்னை அபிஷேகம் பண்ணினார், அவர் அல்லவா உன்னை பாதுகாத்தார். ஷகராபா கதுடாயிடபலா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.